Hello, doctor. Hello, sir. How are you? Quite fine, sir. Retired General Abraham இங்க தான் இருக்காரு. ஆமா, இங்க தான் இருக்காரு. அவரை நான் கொஞ்சம் பார்க்கணும். Please come. Thank you. Voted! Forward march! Left, right, left, right, left, right, left, right, left, right, left, hot! சார், என்ன தெரியுதா? I am Brigadier Pratap Singh. சிம்லாவில் உங்க ரெஜிமெண்ட்ல இருந்தவன். I was working under you, sir. என்ன தெரியல? Oh my God. விஜயங்க, உங்களுக்கு எந்த பூ பிடிக்கும்? உனக்கு எந்த பூ பிடிக்கும்? எனக்கு இந்த வெள்ளைப்பூ தான் பிடிக்கும். உனக்கு பிடிச்சதெல்லாம் எனக்கு பிடிக்கும். About 10. Forward march. Left, right, left, right, left, right, left, left, left. ராணுவத்துல ஒரு சிங்கம் மாதிரி கர்ஜனை பண்ணிக்கிட்டு இருந்த ஜெனரல் அப்ரஹாமா இவர் முன்னாடி நிக்கிறதுக்கு எல்லாரும் பயப்படுவாங்க டாக்டர். அவரா இப்படி ஆயிட்டாரு டாக்டர். அவருக்கு இந்த நிலைமை ஏற்பட்டது காரணம் என்ன? ஜெனரல் ஆப்ரஹாம் பரம்பரையா பெரிய குடும்பத்தை சேர்ந்தவர். மிலிட்டரியில இருந்து ரிட்டையர் ஆனதும் ஊருக்கு திரும்பி வந்து பெரிய அளவுல ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு நடத்திக்கிட்டு இருந்தார். பக்தி, பண்பு, ஒழுக்கம், கட்டுப்பாடு இதுக்கெல்லாம் ஒரு உதாரணமா வாழ்ந்து காட்டினார் அவரு. சேசுவன் திருகிறதேமே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். மாசற்ற கன்னி மரியாளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். என் ஆண்டவரே, என் தேவனே, எனக்கு நீர் கொடுத்திருக்கின்ற ஆஸ்திகளை விட மிகப்பெரிய ஆஸ்தியான என் ஒரே மகள் மேரிக்கு ஒரு நல்ல குடும்ப வாழ்க்கை அமைத்துக் கொள்ளும். பிதாசுதன் பரிசுத்தாவின் பெயரால் ஆமென். ஏன் டாடி, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை பிரேயர்லயும் எந்த ஜபத்தை மறந்தாலோ என் கல்யாண ஜபத்தை மட்டும் மறக்க மாட்டேங்கிறீங்களே. அம்மாடி, என் இதயத்தில் இருக்கிற ஒன்னே இமயத்தின் உச்சியில வச்சு பார்க்கணும். தனக்கு நிகர்த்தானாக இருந்து இந்த நாட்டின் தலைவியை தவிர வேற யாருக்குமே தலை வணங்காத ஜெனரல் ஆபிரகாமுடைய லட்சியம் அது ஒன்னே ஒண்ணுதான். அண்டர்ஸ்டாண்ட்? ஓவர்ஸ்டாண்ட். குட் மார்னிங் அப்ரஹாம். குட் மார்னிங் ரஹீம். குட் மார்னிங் அங்கிள். குட் மார்னிங் மேரி. ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு சர்ச்சு கிளம்பி வச்சா? நான் தான் சர்ச்சுக்கு போய் 20 வருஷம் ஆச்சடா. என் மனைவி ஆஷா இறந்து இன்னையோட 20 வருஷம் ஆச்சு. அந்த உயிர் இல்லாம இந்த உடம்பு மட்டும் தனியா எங்கேயுமே போறதில்லை, ஆபீஸை தவிர. இந்த உலகத்துல எனக்கு இருக்கிறதெல்லாம் ஒரே மகள், ஒரே நண்பன். நான் உன்னை கேட்கலப்பா, மேரியை கேட்டேன். உங்க தான் ஏற்கனவே எனக்கு தெரியுமே. சாப்பிட்டியா? உங்க கூட சாப்பிடலாம் தான் வந்திருக்கேன். சாப்பிட்டுக்கிட்டே செஸ் ஆடலாம், இல்ல செஸ் ஆடிட்டே சாப்பிடலாம். கமான். இட்லி, தோசை, வடை, பூரி. என்ன கிழமை? ஞாயிற்றுக்கிழமை. வழக்கமா என்ன செய்வேன்? அப்பம், பாயா. ஏன் இன்னைக்கு செய்யல? நேற்று சாயந்தரம் மார்க்கெட்ல ஆட்டுக்கால் கிடைக்கலைங்க. ஆடு மேய போயிடுச்சா? மன்னிச்சு. வேண்டா என்ன சாப்பிடா? அப்பா, உன் மிலிட்டரி தர்பாரை பார்த்தாலே பயமா இருக்கு. எப்படி அமைதியா சாப்பிடுற? ஒவ்வொருத்தரும் தன்னுடைய கடமையை ஒழுங்கா செய்யணும். நான் மிலிட்டரிக்காரன், கடமை தவறுனவனை ஷூட் பண்ண வேண்டியதுதான். அண்டர்ஸ்டாண்ட்? ஓவர்ஸ்டாண்ட்.
அங்க பாரு. ஏன்பா காலங்காத்தால பொம்பளை பிள்ளைங்க படிக்கிற காலேஜ்ல வந்து உட்காந்துருக்கீங்களே, உங்க காலேஜ்ல உட்கார்றதுக்கு இடமே இல்லையா? எங்க காலேஜ்ல உட்கார்றதுக்கு இடம் இருக்கு, ஆனா சைட் அடிக்க பொண்ணுங்க தான் இல்ல. அப்போ பொண்ணுங்களை சைட் அடிக்க தான் இங்க வரீங்களா? பின்ன உன்னை சைட் அடிக்க வர்றோம். காலி பசங்க. மாமா கோவிச்சுக்காதீங்க மாமா. ஹாய் பேபி. பாஸ்டன். என்னது உங்க அம்மா உங்க அப்பாவை கூப்பிடுற மாதிரி என்ன கூப்பிடுற? இத வேற உங்க அப்பா வாங்குறாரா? What a beautiful drive. ஹலோ மேரி. மேரி. ஹலோ. Oh God! What the hell? Stop it! Leave me, idiot! Stop it! பின்னாடி Stop it! எல்லாம் ஜோரா கேட்டுருக்கீங்களா? இனிமேலாவது ஒழுங்கா காரை ஓட்டு. வாங்க எல்லாரும் போவோம். Yes, speaking. I'm sorry, Mr. Rahim. உங்க ஸ்டூடண்ட்ஸ் நடந்துக்கிற முறை சரியில்லை. வேணும்னே விஷமத்தனம் பண்றாங்க. There's a limit for everything. உங்க ஸ்டூடண்ட்ஸ்க்கு லேடிஸ் காலேஜ்ல என்ன வேலை? அவங்கள அடக்கி வைங்க. இல்லைனா நான் சட்டப்படி ஆக்ஷன் எடுக்க வேண்டியிருக்கும். ஓகே ஓகே மேடம், எங்க ஸ்டூடண்ட்ஸ நான் உடனே கண்டிச்சு வைக்கிறேன். ஆமா, do it immediately. மதர் சுப்பீரியர் விக்டோரியா பத்தி உங்களுக்கு தெரியாது? ஐயோ, போன்ல என்ன கத்துறாங்க. இந்த விஷயம் இதோட முடியணும்னா நீங்க அந்த பொண்ணுகிட்ட மன்னிப்பு கேட்கணும். சார் நாங்க எப்படி? Do what I say. குட் மார்னிங் சார். 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 குட் மார்னிங் ஈவினிங் சினிமாக்கு போலாமா? குட் மார்னிங் சார். யாரு டைப் அடிச்ச? என்ன இங்கிலீஷ் இது? யாரியா உனக்கு எம்பிஏ பட்டம் கொடுத்தது? டை கட்டிட்டா பெரிய ஆபீசரா? போய் சரியா டைப் பண்ணி கொண்டு. லுக், அந்த முதல்ல உட்கார்ந்திருக்காள் அந்த டைப்பீஸ். எஸ் சார். அந்த பொண்ணை அந்த பையனை வர சொல்லு. எஸ் சார். இந்த பையன் உன்கிட்ட ஒரு லெட்டர் கொடுத்தானே, அதை எடு. Come on, take it up. நீ கிறிஸ்டியன் தானே? ஆமா சார். நீ இந்து சார். நீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உங்க அப்பா அம்மா சம்மதிப்பாங்களா? உங்க ஜாதியிலே ஒரு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு உங்க அப்பா நினைப்பானா, இல்ல கண்டவனை இழுத்துட்டு போகட்டும்னு நினைப்பானா? இல்ல சார், என் கல்யாணத்துக்கு எங்க அப்பா மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்காரு. அதுக்குள்ள உனக்கு என்ன கேடு? ஏடா, கல்யாணம் பண்ணி கொடுக்குற அளவுக்கு உனக்கு 4 தங்கச்சிங்க இருக்காங்கல்ல, அப்புறம் இது என்ன எக்ஸ்ட்ரா? உன் வருமானத்துக்கு ஒத்துக்குமா? இல்ல சார்,
இது சும்மா ஒரு டைம் பாசிங் சார். எட்டு சார் இதெல்லாம் பார்த்து நடிச்சியா பீச் நடிச்சியா ரொமான்ஸ் பண்ண மேனேஜர் இந்த பொண்ணை இந்த பையனை டிஸ்மிஸ் பண்ணிடுங்க. வேணுங்கிற பணத்தை கொடுத்து அனுப்புங்க. Get out. Sir. I said get out. ஐயா டயர் பஞ்சர் ஆயிடுச்சுங்க. இதை ஸ்டெப்னி மாத்திருங்க. ஸ்டெப்னிலையும் காத்திலையும் டேவிட், அதுல இருந்து நீ வேலைக்கு வர வேண்டாம். ஆபீஸ் போய் கணக்கு தீர்த்துட்டு போ. ஐயா சாவியை வச்சுட்டு போ. ஐயா வச்சுட்டு போ. டேவிட், அப்பாவை பத்தி தான் உங்களுக்கு தெரியுமே. கேர்ஃபுல்லா இருக்க வேண்டாமா? ஏன் கஷ்டகாலம் காலையில ஸ்டெப்னியை கவனிக்காம விட்டுட்டோமா? அது மட்டும் இல்ல, ஐயாவை அவ்வளவு தூரம் நடக்க வச்சுட்டேனே, அதுவே மனசு கஷ்டமா இருக்குமா? நான் டாடி கிட்ட சொல்றேன். நீங்க வழக்கம் போல காலையில வேலைக்கு வாங்க. ரொம்ப நன்றிம்மா. பாருங்க. நீ எதுக்காக அப்பாவுக்கு ஐஸ் வைக்கிறேன்னு எனக்கு தெரியும். யாருடைய சிபாரிசும் என்கிட்ட நடக்காது. டாடி பாவம், 10 வருஷமா நம்ம கிட்ட வேலை பாக்குறவரு. இந்த ஒரு தடவை மட்டும் ப்ளீஸ் டாடி. கடமையை ஒழுங்கா செய்ய முடியாதவங்க என்கிட்ட இருக்க முடியாது. குட் நைட். கேஸ் தீர்ந்து போச்சுன்னா சாமானியமா சிலிண்டர் கிடைக்கிறது இல்ல. இந்த லட்சணத்துல இந்த ஸ்டவ் வேற ரிப்பேர். எப்படி சோறாக்குறது? அம்மா பாத்தீங்களா, கறியில ஏதோ கொஞ்சம் எலும்பு கிடந்த காலம் போய் இப்ப எலும்புல ஒட்டிக்கிட்டு இருக்கிற கறியை வாங்க வேண்டிய காலம் வந்துருச்சு. 1/2 கிலோ கறியில 4 நல்ல எலும்பு. இதுலயே 400 கிராம் போயிடுச்சு. அந்த கரிம்பாய் நம்மள என்ன நாயின்னு நினைச்சாங்களா? நாளைக்கே கடையை மாத்திப்புடுறேன். இங்க அடுப்பே எரியல, இப்ப கறி ஒண்ணுதான் குறைச்ச. ஆமாமா, இடையில வேற குறைச்சு விட்டாங்க. அம்மா ஒரு ஐடியா. நீ ஒண்ணு ஐடியா சொல்ல வேண்டாம். அங்க கறி அடுப்ப பத்த வச்சு மத்தியானத்துக்கு சப்பாத்தி பண்ணா போதும். என்ன அம்மா? சப்பாத்தி. என்ன கதிஜா, ஏன் சலிச்சுக்கிற? கேஸ் தீர்ந்து போச்சு, ஸ்டவ் வேற ரிப்பேர். இப்ப என்ன பண்றது? ஏன் கஷ்டப்படுற? காலேஜ்ல வரும்போது ஹோட்டல்ல நானே தான் வாங்கிட்டு வந்துறேன். வரட்டுமா? அம்மா செப்பல் கேட்டீங்களே. ஐயோ, செப்பல் கேக்கல, சப்பாத்தின்னு சொன்ன செவுட்டு போனோம். பணமா? ஐயோ,
என்கிட்ட நீங்க பணம் கொடுக்கல, நான் எடுக்கவே இல்லம்மா. நபீசா, மிஷினை மாட்டவே இல்லையா? 500 ரூபாய் செலவு பண்ணி உனக்கு காதுக்கு செவிட்ட மிஷின் வாங்கி கொடுத்திருக்கேனே, அத மாட்டு. ஐயோ, இந்த மிஷின் சைத்தான் மிஷின், என்னை விட்டு எப்படியோ நழுவி போயிடுதுமா. இந்த ஆட்டுக்கறியை என்ன பண்றது? நாய்க்கு போடு. நாய்க்கா? இந்த காலத்து நாய் கறி எங்க திங்குது? கோலா உருண்டையில கேக்குது. கூட உனக்கு நல்லா இருக்கா? இட் சூட்ஸ் யூ வெல். உனக்கும் நல்லா இருக்குடா. அத காட்டுங்க. அங்க பாரா, நம்ம ரெடி ராணி. கொஞ்சம் இரு வரேன். கேரியா. எக்ஸ்கியூஸ் மீ, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். வாங்கடி போலாம். இவளுக்கு இன்னொரு பாட்டில் இங்கு ஊத்தணும்டா. ஏண்டா, நீ மெஸ்ஸுக்கு ஃபீஸ் கட்டலையா? இல்ல. ஏன்? நோட்டீஸ் போர்டுல உன் பேர் இருக்கு. நானும் பார்த்தேன். உடனே பணம் சொல்லி ஊருக்கு தந்தி கூட. ஊர்ல மாமாவுக்கு ஏதோ பண கஷ்டமா இருந்திருக்கலாம். இல்லாட்டா நேரம் மணியாடு வந்திருக்குமே. என்கிட்டயும் பணம் இல்லையே, இப்ப என்ன செய்ய போற? ஏய் ராஜா, பணம் கிடைச்சிருச்சு. பாத்தியா, என் குதிரையோட ஆர்சி புக். குதிரையா? ஆமாண்டா, என் ஸ்கூட்டர். இது அடகு வச்சு உனக்கு பணம் வாங்கி தரேன். அந்த ஒரு வேலை மட்டும் வேண்டாம். பணம் வந்ததும் இதை மீட்டுக்கலாம்டா. வேண்டாம்டா. முடிவாதத்தை விட மாட்டிய. சரி, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு கிளம்பு. வெளியே போய் ரவுண்ட் அடிச்சுட்டு வருவோம். அப்பதான் கொஞ்சம் ரிலீஃபா இருக்கும். அரே கம் ஆன் மேன்.